வணக்கம் நண்பர்களே. அந்த காலத்தில் எல்லோரும் தோஷம் விஷயம் எதுவும் இல்லாமல் நல்லா சிறப்பாக வாழ்ந்தாங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஏன் இந்த தோஷங்கள் அதிகமாக இருக்குது? இந்த நாகதோஷம், செவ்வாய் தோஷம் எல்லாம். வணக்கம் நண்பர்களே. இந்த காலத்தில் திருமணம் செய்யும் பொழுது ஜோதிடர்கள் நிறைய தோஷங்களை சொல்லி பயமுறுத்துகிறார்கள். நாகதோஷம், செவ்வாய் தோஷம், தாரதோஷம், பித்திருக்கள் சாபம், முன்னோர்கள் சாபம் என பல விஷயங்களை சொல்கிறார்கள். அவற்றுக்கும் காரணம் நீங்கள்தான். எனது இளம் வயதில் எனது தந்தையார் அமாவாசை விரதம், கிருத்திகை விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம், ஏகாதசி விரதம், இப்படி பல்வேறு வகையான விரதங்களை கடைபிடித்து வருவார்கள். அத்தகைய விரதங்களே அத்தகைய தோஷத்தை எல்லாம் தானாக போக்கிவிட்டது. இப்போது யாரும் விரதங்கள் கடைபிடித்து வாழ்வதில்லை. எனவே தோஷங்கள் அடைகிறார்.